பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். 34ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அதாவது தேவனை எப்போதும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய உண்மையான சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்போ சத்தியம் கிரியேஷன் மூலமாக பிரைஸ் என்கிற தலைப்பில் அருமையான ஆராதனை பாடல்களை நம்முடைய சின்ன பிள்ளைங்க அழகாக தேவனை துதித்து ஆராதித்து பாடியிருக்கிறார்கள். இந்த பாடல்களை நீங்கள் பார்க்கும்போது, கேட்கும்போது உங்களுடைய உள்ள மகிழ்ந்து களி கூறும். உங்களை அறியாமல் நீங்களும் தேவனை துதித்து பாட ஆரம்பித்து விடுவீர்கள். அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும்படிக்குத்தான் மிகுந்த ஜெபத்தோடு இந்த DVD வெளியிடப்படுகிறது. இதை பார்க்கிற உங்களை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் உங்களோடு இணைந்து நான் ஜெபிக்கட்டுமா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, அருமையான எங்களுடைய குட்டி பிள்ளைகள் உம்மை துதித்து பாடியிருக்கிற இந்த அருமையான பாடல்களுக்காக, துதி ஸ்தோத்திரங்களுக்காக நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா. இதை பார்க்க போகிற, இந்த பாடலை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளமும் துதியினால் நிரம்பட்டும், மகிழ்ச்சியினால் நிரம்பட்டும். தங்களை அறியாதபடி தேவனை துதித்து பாடட்டும், கர்த்தருக்குள்ளே பாடி மகிழட்டும். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற துக்கங்கள், வருத்தங்கள், பாரங்கள், கவலைகள் எல்லாம் ஓடி மறைந்து தேவனுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கும்படி ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இதில் உம்மை துதித்து பாடியிருக்கிற அருமையான எங்களுடைய குழந்தைகளை விசேஷமாக நீர் ஆசீர்வதித்து அவருடைய தாளந்துகளை பெருக பண்ணி இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அவளை பயன்படுத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய துதி எல்லாருடைய நாவுகளிலும் எழும்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.